ஒரு ஞானி பாருங்க, அவர் மிச்ச நாளாக அவர் தர்மம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்கார ஆள் பாருங்க, அந்த நாளில் பல கரத்தைகளில் 5-10 கரத்தைகளில் பாருங்க எல்லா சாமான்கள், மாளிகை சாமான்கள், பருப்பு இது இருந்த அரிசி எல்லாம் கொண்டு போகிறார் அந்த ஆசிரமத்துக்கு. அப்படி அவர் கொண்டு போகும்போது அங்கே போய் கொடுத்தார். கொடுத்து முடிஞ்ச உடனே பாருங்கள், அந்த சாமிக்கு பக்கத்தில் போய் அவர் அப்படியே இருந்தார். அந்த சாமி பாருங்கள், இவ்வளவு சாமான் கொண்டு வந்திருக்கா, நீ நன்றி அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு விட்டு அவர் அப்படியே இருந்தார். அந்த சாமி ஒன்றுமே பேசலை. இப்போ நம்மெல்லாம் சொன்ன 10 ரூபா கொடுத்தா ஸ்பீக்கரில் 3 தடவை சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த சாமி ஒன்றுமே பேசலை. அந்த சாமிகிட்ட வரவர்கிட்ட அவர் சொன்னாராம், பாருங்கள், நான் இவ்வளவு சாமான்லாம் கொண்டு போனேன், உங்கள் சாமிக்கு பக்கத்தில் நான் அப்படியே இருந்தேன் நான், ஆனால் ஒரு வார்த்தை கூட பாருங்கள் நன்றி சொல்லலை அப்படின்னு சொன்னாராம். அந்த சாமிகிட்ட வர்ற ஆள்கிட்ட கண்டு அவர் வந்து சொன்னாராம், சாமி இப்படி நேற்று வந்தவர் இப்படி என்ன கண்டு சொன்னார் அப்படின்ட்டு சொன்னாராம். அந்த சாமிகிட்ட பேசி கொண்டிருக்கும்போது அந்த சாமி சொன்னாராம், பாருங்கள், அதுதானப்பா அவன் அவ்வளோ நேரம் இருந்த என் வாயால் ஒரு நன்றி என்ற வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு தெரியும். நானே அவனுக்கு நன்றி சொல்லணும் பாருங்கள், நான் தர்மமே செய்து கொண்டிருக்கேன், ஏன் அவருக்கு நன்றி? அவன்தான் சொல்லும் பாருங்கள், பல பிறவிகளில் செய்த கர்மாக்களை தர்மத்தின் மூலம் கடப்பதற்கு எனக்கு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்திருக்கீர்கள் சாமி என்று சொல்லி அவன்தானப்பா எனக்கு நன்றி சொல்லணும் அப்படி என்று சொன்னாராம்.